குமாரதாசும் சுமித்ராவும் இப்படி ஒரு நாள் சந்திப்பார்கள் என்று நினைக்கவில்லை. சுமித்ராவுக்கு அந்த எதிர்பாராத சந்திப்பு உகப்பாய் இல்லை. அவ அதனை வெளிப்படுத்தாதது குமாரதாசை பார்த்து கடமைக்கு சிரித்தாயினும் உள்ளுக்குள் ஒருவிதமான சங்கடமான மனநிலையிலேயே இருந்தாள் என்றே சொல்ல வேண்டும். குமாரதாசுக்கோ 30 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்து சிரிப்பை வரவைத்தது. அவரும் அதனை மறைத்து புன்னகை செய்தார். 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்துக் கல்லூரியில் குமாரதாசோடும் சுமித்ராவோடும் படித்த மாணவர்கள் சிலர் கூடி மிகுந்த உற்சாகத்தோடும் உணர்வுபூர்வமாகவும் இந்த ஒன்றுகூடும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள். 96 திரைப்படத்தை பார்த்ததன் எதிர்விளைவாக இருந்திருக்கலாம். கனடா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் வாழ்ந்த இக்கல்லூரி மாணவர்கள் அப்பப்போ சந்தித்து தம் நினைவுகளை பரிமாறிக்கொள்வார்கள். அங்கிருப்பவர்கள் பலர் தாய்நாட்டுக்கு வந்து தமது பாடசாலை நண்பர்களோடு அளவளாவி தமது பழைய நினைவுகளை மீட்டெடுக்க விரும்பினார்கள். சிலருக்கோ தமது தற்பெருமைகளை பறைசாற்ற இத்தகைய ஒன்றுகூடல்கள் தேவைப்பட்டன. அவர்கள் அதற்காக பெரும் தொகை பணத்தை செலவிடவும் கடல் கடந்து பயணிக்கவும் தயங்குவதில்லை. சுமித்ராவுக்கு அந்த ஒன்றுகூடலில் பங்கு கொள்ள ஆர்வம் சிறிதும் இருக்கவில்லை. அவதான் கல்வி கற்ற கல்லூரியிலேயே ஆசிரியையாக கடமை புரிகிறாள். அதனால் இந்த நிகழ்வை அவளால் தவிர்க்க முடியவில்லை. ஆனால் குமாரதாசோ இந்த நிகழ்வுக்காகவே லண்டனில் இருந்து நாட்டுக்கு வந்திருந்தார். சுமித்ராவும் சுகன்யாவும் அக்கா தங்கைகள். ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லைதான். சுமித்ராவின் அம்மாவும் சுகன்யாவின் அம்மாவும் கூட பிறந்தவர்கள். சுமித்ரா ஆண்டின் முதல் பாதியில் பிறந்தவள். சுகன்யா டிசம்பர் மாதத்தில் பிறந்தவள். அதனால் ஒரே வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தனர். சுமித்ராவுக்கோ பந்தய குதிரை போன்ற கட்டுமஸ்தான சிவந்த உடல்வாகு. சுகன்யாவுக்கு சற்று பருத்த உடல், மாநிறம்தான். பொதுவாக பார்த்தவர்கள் இருவரில் சுமித்ராவே அழகி என்று சொல்வார்கள். ஆனால் சுகன்யாவின் கண்களே குமாரதாசை கவர்ந்தன. அந்த கண்களை ஒத்த கண்களை அவன் இதுவரை கண்டதே இல்லை. அவற்றை காவியக் கண்கள் என்பான் அவன். அவள் கண்களின் கவர்ச்சியில் தன்னை இழந்து காதலில் விழுந்தவன்தான் குமாரதாஸ். சுகன்யா தனது சித்தி வீட்டில் தங்கி இருந்தே படித்ததால் இருவரும் பெரும்பாலும் இணைந்துதான் பள்ளிக்கு வருவார்கள். ஒரே வகுப்பில் படித்ததால் அருகருகிலேயே இருப்பார்கள். குமாரதாஸ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தன் மனச்சிறைக்குள் அகப்படுத்தியே தீருவேன் என்ற வேட்கையுடன் சுகன்யாவை விழுங்கிவிடுவது போல பார்த்திருப்பான். அப்பொழுதெல்லாம் சுமித்ரா தன்னையே குமாரதாஸ் பார்ப்பதாக கருதிக் கொள்வாள். அவளுக்கு அது பெருமையாகவும் இருந்தது. சுகன்யாவுக்கு விடலை பருவ கவர்ச்சியைக் காட்டிலும் படிப்பில் அதீத கவனம் இருந்தது. வகுப்பில் முதல் மதிப்பெண்களை பெறுவதே அவள் லட்சியமாக இருந்தது. குமாரதாசோ வகுப்பில் முதல் மாணவனாக வந்து கொண்டிருந்தான். தவிரவும் கட்டுரை பேச்சு போட்டிகளிலும் பல பரிசுகளை பெற்று பாடசாலையில் பிரபல்யமானவனாகவும் இருந்து வந்தான். அவனை ஒரு தடவையாவது வென்று தான் வகுப்பில் முதலாவதாக வரவேண்டும் என்று மிகவும் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். குமாரதாஸ் என்னை காதலிக்கிறான் போல, அவன் என்னை பார்க்கிற பார்வையை கவனி என சுமித்ரா சுகன்யாவின் காதில் கிசுகிசுத்தாள். சுகன்யா குமாரதாசை கடைக்கண்ணால் பார்த்தபோது அவன் தங்கள் பக்கமே பார்த்திருப்பது தெரிந்தது. சுகன்யாவுக்கு சுமித்ரா தன்னைவிட அழகானவள் என்ற எண்ணமும் தன்னை பற்றி தாழ்வு சிக்கலும் இருந்தது. எனவே அவளும் சுமித்ராவையே குமாரதாஸ் சைட்டடிப்பதாக நம்பினாள். அவன்
அவன் சைட் அடிக்கிறான் என்று அவன்ட காதல் வலையில விழுந்துடாத. படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பார். கிழவி போல அறிவுரை கூறினாள் சுகன்யா. சுமித்ராவுக்கு அவளது இந்த அறிவுரை உவப்பாக இல்லை. சுகன்யா பொறாமையால் இப்படி கதைப்பதாக அவள் எண்ணினாள். முதிர்ச்சி அடையாத பருவத்தலான அவளால் அப்படித்தான் எண்ணத் தோன்றும் போல. உனக்கும் உன்னை ஆறும் வாக்கினம் இல்லை என்று பொறாமை. சுகன்யாவால் சுமித்ராவின் இந்த சுடு சொற்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. முகம் சிவந்து கண்களில் நீர் கோடிட்டது. கோபத்தில் சுமித்ராவுடன் சில நாட்கள் கதைக்காமல் கூட இருந்தாள். ஆனால் ஒரே வீட்டில் இருந்து கதைக்காமல் இருப்பது சாத்தியமாக இருக்கவில்லை. இருவரும் பேசாதிருப்பதற்கு காரணம் எது என தன் தாய் கேட்டால் பிரச்சனையாக முடியும் என்பதால் சுகன்யாவிடம் மன்னிப்பு பலமுறை கேட்டு சமாதானம் செய்தாள் சுமித்ரா. அதற்கு பின் சுகன்யா இந்த விஷயத்தில் எந்த அக்கறையும் காட்டவில்லை. ஆனால் அவர்கள் போகும் இடமெல்லாம் குமாரதாசனும் அவன் நண்பன் மோகனும் பிரசன்னம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் குமாரதாசுக்கோ சுகன்யாவுக்கு கடிதம் ஒன்றினை எழுதி தன் தீரா காதலை வெளிப்படுத்தும் துணிவு இருக்கவில்லை. அவள் தன்னில் விருப்பமில்லாதிருப்பின் அக்கடிதத்தை ஆசிரியரிடமோ அதிபரிடமோ காட்டி முறையிட்டாள். வினையே வேண்டாம். வகுப்பில் கெட்டிக்காரன் நல்ல பிள்ளை என பெயர் பெற்ற குமாரதாசின் நிலை இதனால் தலைகீழாக மாறிவிடுமே. மோகன் குமாரதாசுக்கு உதவ விரும்பினாலும் அவனோ பெண்கள் விஷயத்தில் குமாரதாசை விட பெரும் கோழை. ஆனால் அவன் ஒரு ஆலோசனை வழங்கினான். முதலில் சுகன்யாவின் உறவுகளுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துவது, அதனூடாக சுகன்யாவின் மனதில் குமாரதாசன் நல்லவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அவளுடன் நெருங்கி பழக வாய்ப்பை ஏற்படுத்துவது, பின்னர் மெல்ல மெல்ல காதலை வெளிப்படுத்துவது. குமாரதாசுக்கு தலையை சுற்றி மூக்கை தொடும் இந்த ஆலோசனையில் விருப்பமில்லைதான். ஆனால் அவனுக்கு வேறு வழியும் தெரியவில்லை. அவர்கள் பள்ளியில் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சகஜமாக பேசி பழக அனுமதிப்பதில்லை. அதிபர் விடலை பருவ பிள்ளைகளை ஒன்றாக பழகிவிடுவது நெருப்பினையும் பஞ்சினையும் ஒன்றாக பக்கத்தில் வைப்பதற்கு சமம். படிக்கும் காலத்தில் காதலிப்பது மாணவர்களது கவனத்தை சிதறவிட காரணமாக அமைந்துவிடும் என்ற பிற்போக்கு எண்ணங்களை கொண்டவர். சுமித்ராவின் தம்பி கபிலனும் விமலனும் சுமித்ராவை விட 2 வயதிலே குறைந்த இரட்டையர்கள். சுத்த உதவாக்கரைகள். அவர்களும் சுமித்ரா படித்த கல்லூரியிலேயே படித்தார்கள். குமாரதாசும் மோகனும் கபிலனையும் விமலனையும் நண்பர்களாக்கிய படாத பாடு பட வேண்டியிருந்தது. கடைசியில் விமலனுக்கு கிரிக்கெட் என்றால் உயிர் என்பதை அறிந்து கொண்டார்கள். குமாரதாசுக்கு கிரிக்கெட்டில் அதிகமாக நாட்டமில்லைதான். ஆனால் தனது நண்பர்களிடம் கெஞ்சி கூத்தாடி கிரிக்கெட் அணியில் விமலனை சேர்த்து விட்டான். ஆனால் குழப்படிக்கும் சேட்டைக்கும் பெயர் போன கபிலனின் விருப்பு எது என்பது கடைசி வரை தெரியவில்லை. ஆனால் அவனையும் சரிக்கட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கத்தான் செய்தது. கபிலன் சிங்கின்புனியா நோய் ஏற்பட்டு மானிப்பாய் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். அதனை சாட்டாக வைத்து குமாரதாசும் மோகனும் ஹோர்லிக்ஸ் பிஸ்கட் என்று எடுத்துக்கொண்டு சென்று பார்த்து அவனையும் ஒருவாறு வளைத்துக் கொண்டார்கள். கபிலன் விமலன் ஆகியோரின் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு சுமித்ராவின் வீட்டுக்கு அடிக்கடி வந்தார்கள். இருவரும் சுமித்ராவின் விதவை தாயை தங்களுடைய அக்கறையான விசாரிப்புகளினால் கவர முற்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் சுமித்ராவின் சிறிய கண்களில் 1000 வாட்ஸ் பல்பு எரியும். அவள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து தனது இருப்பை குமாரதாசுக்கு வெளிப்படுத்துவாள்.
அவ்வப்போது அவர்களோடு யதார்த்தமாக கதைப்பது போல உரையாடவும் செய்தாள். ஆனால் குமாரதாசின் கண்களோ சுகன்யாவைத் தேடும். சுகன்யாவின் தரிசனம் எப்பொழுதாவதுதான் குமாரதாசுக்கு கிடைக்கும். அவளது தரிசனத்துக்காக காத்திருப்பது கூட ஒரு வகை சுகமாக இருந்தாலும் அவளிடம் தனது காதலை வெளிப்படுத்துவது மிகவும் கடினமானது என்ற நிதர்சனம் அவனுக்கு உரைக்கத்தான் செய்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாம் வீண்தானோ? மோகன்தான் அந்த ஆலோசனையையும் குமாரதாசுக்கு சொன்னான். டேய், சுமித்ரா சுகன்யா போல ஊமானா மூஞ்சி இல்லை. அவளிடம் வேணுமென்றா நீ சுகன்யாவை காதலிப்பதாகவும் அதற்கு சுமித்ராதான் உதவ வேண்டும் எனவும் ஏன் கடிதம் ஒன்றை எழுதி கொடுக்கக்கூடாது? அப்படி நீ எழுதினால் நான் அந்த கடிதத்தை அவளிடம் கொடுக்கிறேன். உண்மையில் மோகனுக்கு சுமித்ராவால் ஒரு கண் இருந்தது. குமாரதாசின் காதலை சுகன்யா ஏற்றுக்கொள்ள சுமித்ரா உதவினால் அவளிடம் தன் காதலை சற்று துணிவாக வெளிப்படுத்தலாம் என கணக்கு போட்டிருந்தான். இந்த ஐடியா குமாரதாசுக்கு மிகவும் சரியானதாகப்பட்டது. உயர்தர பரீட்சைக்கு ஒரு சில மாதங்களே இருந்தது. இன்னும் மௌனமாக இருந்தால் ஊமை கண்ட கனவாகவே போய்விடும். மோகன் குமாரதாஸ் எழுதின கடிதம் என்று சொல்லியபடி சுமித்ராவிடம் அந்த கடிதத்தை கொடுத்தபோது மகிழ்ச்சியில் சுமித்ராவின் உள்ளம் துள்ளி குதித்தது. குமாரதாஸ் தனது கவிதை திறன் அனைத்தையும் ஒன்று திரட்டி அந்த கடிதத்தை எழுதியிருந்தான். அவனது கவிதை வரிகள் அவனது சொந்த சரக்கு இல்லைதான். அவன் படித்த இலக்கியங்கள் சிலவற்றில் இருந்தும் அவன் காலத்தில் வெளிவந்த திரையிசை பாடல் வரிகளில் இருந்தும் அழகாக கோர்த்து ரசனையுடன் கடிதத்தை எழுதியிருந்தான். கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே என தொடங்கிய அந்த கடிதத்தில் சுகன்யாவின் கண்களை அழகாக வர்ணித்திருந்தான். உன் கண்கள் பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். இது ஒரு தொடக்கம்தான். ஆனால் எந்த இடத்திலும் சுகன்யா என்ற பெயர் குறிப்பிடவில்லை. சுமித்ரா தனக்கு எழுதிய கடிதமாகத்தான் முதலில் கருதினாள். அவள் தன் நெஞ்சில் அக்கடிதத்தை வைத்தபடி கண்மூடி கிடந்தாள். அவள் இந்த உலகில் இல்லை, எங்கோ வானத்தில் சஞ்சரிக்கத் தொடங்கியிருந்தாள். வானில் நட்சத்திரங்கள் அவளை பார்த்து கண் சிமிட்டியதாய், வானத்து மதியோ மலர்தூவி வாழ்த்தியதாய். ஆனால் இந்த மகிழ்ச்சி பிரபாகம் கானல் நீர்தான் என்பதை அவள் தெரிந்தபோது அவள் தன்னுள் சுக்கு நூறாய் உடைந்துதான் போனாள். ஆம், அந்த கடிதச் சுவரில் மீண்டும் கடிதத்தை பக்குவப்படுத்த எண்ணி அதனை திறந்தபோதுதான் ஒரு துண்டு பேப்பர் கவரில் இருந்து விழுந்தது. அதன் சாராம்சம் இதுதான். சுமித்ரா, உங்கள் சகோதரி சுகன்யாவுக்கு எழுதப்பட்ட இக்கடிதத்தை அவ்விடம் நேரில் வழங்கும் துணிவு எனக்கில்லை. நீங்கள் அவளிடம் இக்கடிதத்தினை கொடுத்து எனது மனநிலையை பக்குவமாக அவளிடம் விளக்கி அவளின் பதிலை எனக்கு விரைவில் அறிய தருவீர்கள் என நம்புகிறேன். உங்கள் உதவியினை என்றென்றும் மறக்க மாட்டேன். அன்புடன், குமாரதாஸ். அன்று முழுவதும் அழுது அவள் கண்கள் கோர்ந்து போய்ந்தன. அழுகைக்கான காரணத்தை சுகன்யா கேட்டபோது எரிந்து விழுந்தாள். சுகன்யாவின் மேல் குரோதம் கொப்பளித்தது. குமாரதாசின் மீது கோபமாய் வந்தது. அடுத்த நாள் தலைவலி என தாயிடம் சொல்லிவிட்டு பாடசாலைக்கு செல்வதை தவிர்த்து கொண்டாள். சுகன்யாவிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து ஏமாறப் போகும் குமாரதாசின் நினைக்கையில் ஒரு வகையான குரூர திருப்தி உண்டானது. சுகன்யா மீது உண்டான பொறாமையால் அவள் வெதும்பி போனாள். அன்று பகல் முழுவதும் படுக்கையில் குப்புறப்படுத்து வேதனையும் சிந்தனையுமாய் படுத்திருந்தவள் மனதில் திடீரென ஒரு மின்னல். நான் துண்டு கடிதத்தை பார்க்காதது போல இக்கடிதத்துக்கு
பதில் எழுதினால் என்ன? சுகன்யாவில் நான் அழகல்லவா? ஒருவேளை குமாரதாசுக்கு இது எதிர்பாராத சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம் தானே. குமாரதாஸ் தனது காதலை ஏற்றுக்கொண்டால் நினைக்கவே மனம் இனித்தது. அதன்பின் அவள் சற்றும் தாமதிக்கவில்லை. குமாரதாஸைப் போல அவளால் கவிதை கொஞ்சம் கொஞ்சம் எழுத முடியாதுதான். ஆனால் தன் உணர்வுகளைக் கொட்டி அவனுக்கு பதில் எழுதி அடுத்த நாள் மோகனிடம் கொடுத்தாள். அவளது கடிதம் குமாரதாசுக்கு மட்டுமின்றி மோகனுக்கும் பேரதிர்ச்சியானது. விட்டன் கொண்டலடி என்று குமாரதாஸ் எண்ணினானோ என்னவோ, சுமித்ராவின் கடிதத்துக்கு பதில் எழுதவே இல்லை. உயர்தர பரீட்சைக்கு 3 மாதங்கள் இருந்தன. சுமித்ராவும் குமாரதாசும் முகம் கொடுத்து கதைப்பதோ சிரிப்பதோ இல்லை என்றானது. உயர்தர பரீட்சையின் பின் குமாரதாசும் சுமித்ராவும் என்றுதான் 30 வருடங்களின் பின் சந்திக்கிறார்கள். 3 நாட்கள் நடந்த ஒன்று கூடலில் சுமித்ரா குமாரதாஸை தவிர்க்கவே பார்த்தாள். ஆனால் குமாரதாஸ் தேடி வந்து கதை கொடுத்தபோது அவளால் முகம் திருப்பி நடக்க முடியாது தானே. உயர்தரத்தில் குமாரதாஸ் மருத்துவப் பிரிவுக்கு தெரிவாகி கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு சென்று விட்டார். 10 ஆண்டுகளின் பின் லண்டனுக்கு சென்று அங்கு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். சுகன்யாவால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்துக்கே தேர்வாக முடிந்தது. சுமித்ராவால் 3 பாடங்களில் சாதாரண சித்தி மட்டுமே பெற முடிந்தது. பரதநாட்டியத்தில் அவர் தேர்ச்சி அடைந்திருந்தால் ராமநாதன் கலைக்கல்லூரியில் இணைந்து இன்று நடன ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். மோகன் இயக்கத்தில் இணைந்து மாவீரன் ஆகிவிட்டார். ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் படித்தவர்கள் இன்றோ நால்வரும் 4 திக்குகளில் பயணம். எப்படி இருக்கிறீர்கள்? குடும்பத்தினர் தொக்கி நின்ற இந்த கேள்வியில் பரஸ்பரம் ஒருவரைப் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் மேலிடக் காணுகிறார் சுமித்ரா. என்னுடைய கணவரும் ஆசிரியர்தான். மகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். மகன் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். சுருக்கமாக தன்னை பற்றி கூறுகிறார் சுமித்ரா. எனக்கு ஒரு மகன்தான். அவன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் படிக்கிறான். மோகன் மாவீரர் ஆனதாக இப்பதான் கேள்விப்படுகிறேன். பெருமூச்சு ஒன்று அவளிடமிருந்து வருகிறது. எங்க வகுப்புல படிச்ச சுகன்யா என்ன செய்கிறா? ஆர்வத்தை மறைக்க முடியாதவராய் கேட்கிறார் குமாரதாஸ். அவளும் டீச்சராதான் இருக்கிறார். ஒரே ஒரு மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அவ விட்ட கணவர் பேங்க்ல வேலை செய்தவர். ஒரே குடி. அதால கல்யாணம் முடிச்சு 3 வருஷத்திலே செத்துட்டார். சொல்லும் போதே தள்ளுகிறது சுமித்ராவுக்கு. குமாரதாஸின் கண்களில் கண்ணீர். அவர் சுமித்ரா அறியாதவாறு மறைக்க முடிந்து தோற்று போகிறார். குமாரதாஸின் முதற்காதல் அவர் இதயத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இன்னும் உயிர்ப்புடனே இருப்பதைக் கண்டு சுமித்ரா திகைத்துப் போகிறார். ஒருவேளை சுகன்யாவிடம் குமாரதாஸின் கடிதத்தை கொடுத்து இருவரும் காதலித்து கல்யாணம் செய்திருந்தால் இன்று சுகன்யா குமாரதாஸின் மனைவியாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அவர்களைப் பிரித்த பாவி நான். சுமித்ராவின் மனம் குற்ற உணர்வாலும் கழிவிரக்கத்தாலும் உளறுகிறது.